வடகொரியா தென்கொரியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் மத்தியில் சமீப காலமாக ரொம்ப பெரிய அளவுக்கு மோதல்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் 24 வருஷமாக இல்லாத அளவுக்கு முதல் முறையாக வடகொரியாவுக்கு அவரே விசிட் பண்ணியிருக்காப்படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு இப்படி திடீர்னு ஒரு பயணம் போகிறதுக்கான காரணம் என்ன, இந்த பயணத்தின் மூலமாக கொரிய தீபகற்பத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ரஷ்யா சொல்ல வர மெசேஜ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் நேற்று வடகொரியாவுக்கு அரசுமுறை பயணமாக போயிருந்தாப்படி. இந்த பயணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 வருடங்களில் ஒரு ரஷ்ய பிரதமர் கூட வடகொரியாவுக்கு போனது கிடையாது. புட்டின் தான் ஃபஸ்ட்டு தடவையாக போயிருக்காப்படி. ஸோ ஆக்சுவலாக விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற செய்தி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இந்த இரண்டு நாடுகளுமே வடகொரியாவுக்கு புட்டின் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறத தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரஷ்யா இருக்கிறது தான் ரொம்பவே அதிக அளவுக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ரஷ்யா இத்தனை காலகட்டங்களாக வடகொரியாவுக்கு ஆதரவு கொடுத்தாலுமே கூட டைரக்டாக ரஷ்ய அதிபரே வடகொரியாவுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி 24 வருடங்கள் கழித்து முதல் முறையாக ஒரு ரஷ்ய பிரதமர் இப்போ தான் வடகொரியாவுக்கு போகிறாரு அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். எப்பயுமே ரஷ்ய அரசாங்கம் அவங்களோட டாப் அஃபீஷியல்ஸையோ இல்லை ஃபாரின் மினிஸ்டரோ இல்லை மிலிட்ரி ஜெனரல் இந்த மாதிரி ஆட்களை தான் வடகொரியாவுக்கு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இந்த முறை ரஷ்யன் பிரசிடென்ட்டே நேரடியாக போயிருக்கிறது அப்படிங்கிறது வடகொரியாவுக்கு இன்னுமே அதிக அளவுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதை விட முக்கியமாக சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் ரொம்பவே பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு வருது. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் புட்டின் விசிட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் இந்த நாடுகளுக்கு மத்தியிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தென்கொரியா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்தை ரஷ்யாவும் வடகொரியாவும் சேர்ந்து எதிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கூடவே பொருளாதார ரீதியாகவும் எல்லா விஷயங்களையும் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுனா அமெரிக்காவாக இருக்கலாம். ஆனால் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுனா ரொம்ப முக்கியமாக முன்னாடி வர்றது தென்கொரியாவாக தான் இருக்கும். ஏன்னா மேற்குலக நாடுகள் தென்கொரியாவை வச்சு தான் வடகொரியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ மேற்குலக ஆதிக்கத்தை எதிர்க்கிறது அப்படின்னா வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் தென்கொரியாவை எதிர்க்கிறது தான் முக்கியமான நோக்கமாகவே இருக்கும். விளாடிமிர் புட்டினுடைய இந்த பயணம் தென்கொரியாவுக்கு பிடிக்காம போனதுக்கு இதுவுமே ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த நிலைமையில் தென்கொரியாவோட குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் வடகொரியாவில் கால் எடுத்து வச்ச அதே நாள் அன்னைக்கு வடகொரியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 20 வீரர்கள் தென்கொரியாவை நோக்கி போயிருக்கிறாங்க. ஸோ தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஸோ இந்த டீமிலிட்டரைஸ்டு ஜோனுக்குள்ள இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த யாருமே கால் கூட எடுத்து வைக்கக்கூடாது. அந்த இடம் பூரா கன்னி வெடிகள் அப்படிங்கிறது புதைச்சி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வடகொரிய வீரர்கள் வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த தென்கொரிய வீரர்கள் வார்னிங் ஷாட்ஸ் அப்படிங்கிறத வானத்தை நோக்கி சுட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வார்னிங் ஷாட்ஸை சுட்ட பிறகு தான் அவங்க திரும்ப வடகொரியாவுக்குள்ளேயே போயிருக்கிறாங்க. இது முதல் முறை கிடையாது. போன வாரமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வடகொரிய வீரர்கள் தென்கொரியாவை நோக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ சமீப காலகட்டமாக அதிக அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஃப்ரீடம் ஷீல்டு அப்படிங்கிற பேரில் வடகொரியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. அதோடு அவங்க நிறுத்தியிருக்க மாட்டாங்க. அடுத்த ஏப்ரல் மாதமே மிகப்பெரிய ஏர் ட்ரில் அப்படிங்கிறதும் வடகொரியாவோட பார்டர்லேயே இந்த ரெண்டு நாடுகளால் நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உரசல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அதிகரிக்குது. இதுக்கப்புறம் தாங்க வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் ரொம்பவே சுவாரஸ்யமான பலூன் ஃபைட் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. ஸோ இதை ஆரம்பித்து வச்சதுமே பார்த்தீங்கன்னா தென்கொரியா தான். ஆனால் தென்கொரியாவை சேர்ந்த ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை ஆரம்பித்ததாகவும், தென்கொரியா அரசுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியும் தென்கொரியாவினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய கை இதில் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. காரணம், இந்த ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியா அப்படிங்கிற அமைப்பு சாதாரணமான பலூன்கள் எல்லாம் பயன்படுத்தலைங்க.
ஸ்மார்ட் பலூன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது அந்த பலூனில் GPS கருவி அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கும். கூடவே வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உங்குக்கு எகெயின்ஸ்டா பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போஸ்டர்ஸ் அப்படிங்கிறத தயாரித்து அதை வந்து தென்கொரியா பூராவுமே பரப்பணும். இந்த பலூன் போகிற வழியிலையும் தூக்கி வீசிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு மிஷன் அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து டிசைன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணி கூடவே K-pop, K-drama, முக்கியமாக ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களையும் அதில் ஆட் பண்ணி வந்து இந்த பலூன்ஸ் அப்படிங்கிறத வடகொரியாவுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. இதை அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட $10,000 அளவுக்கு ஒரு பலூனுக்கு செலவாகிறதா அந்த அமைப்பு சொல்லியிருக்குது. யோசிச்சு பாருங்க, $10,000 செலவு பண்ணி சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டுக்காக ஒரு அமைப்பு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சொந்த நாட்டுக்காகவே இவனும் இந்த அளவுக்குலாம் செலவு பண்ண மாட்டான். அப்போ கண்டிப்பாக யாரோ ஒரு அமைப்பு இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஃபண்டிங் பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியா அப்படிங்கிற அமைப்புக்கு ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் தான் இருக்குது. அதை விட முக்கியமாக முன்னாள் செஸ் கிராண்ட் மாஸ்டரான கேரி கஸ்பரோவ் அவர் வந்து ஆக்சுவலாக ரஷ்யாவை சேர்ந்தவர் தான். ஆனால் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக எலெக்ஷனில் நின்றவர். விளாடிமிர் புட்டினை பதவியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களையும் பண்ணவர் தான் இந்த கேரி கஸ்பரோவ். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க இப்போ இந்த பலூன் ஃபைட்டுக்கு வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியாவினுடைய இந்த பர்டிகுலர் அமைப்புக்கு ஃபண்டிங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் அமெரிக்கா இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இல்லையா? அது மட்டும் இல்லை, அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிம் ஜாங் உன்னை கொலை பண்ணுறதுக்கெல்லாமே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றிலாம் ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வடகொரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக பலூன் எல்லாமே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இந்த முறை தென்கொரியாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வடகொரியாவும் பலூனை வந்து ஃபில் பண்ணி தென்கொரியாவுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த பலூன்ஸில் வந்து நாங்கள் வெறும் பேப்பரை மட்டும்தான் வச்சுருக்கிறோம், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு எதிராக போஸ்டரை போடுறேன்னு சொல்லி நாடு பூரா குப்பையாக்கிட்டு போயிட்டீங்க, அதையெல்லாம் வலிச்சல்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத உங்கள் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் நாங்களும் அந்த பலூனில் பேப்பரை மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வடகொரியா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பேப்பரை மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பலை, கூடவே விலங்குகளுடைய கழிவுகளையும் சேர்த்து ஃபில் பண்ணி தான் அந்த ஒரு பலூனை வந்து தென்கொரியாவுக்குள்ளே அனுப்பிச்சிருந்துருக்குறாங்க. ஸோ கடந்த ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வடகொரியா ஓகே நாங்கள் இந்த பலூன் ஃபைட்லாம் நிறுத்திக்கிறோம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா தென்கொரியா அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு பண்ணது இல்லையா? ஆனால் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் வடகொரியாவினுடைய அரசாங்கமே பண்ணியிருக்குது. அப்போது இங்கே தென்கொரியா அரசாங்கம் ஏதாச்சும் ஒன்று பதிலுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதன் விளைவாக வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான பார்டரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தென்கொரிய அரசாங்கம் லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறத வச்சு வடகொரியாவுக்கு எதிரான பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூடவே K-pop மியூசிக்கை போடுறது, வடகொரியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறத அவங்க மக்கள் மேலே கட்டவிழ்த்து விடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த லவுட் ஸ்பீக்கர் மூலமாக வடகொரியாவில் இருக்கிற மக்களுக்கு தென்கொரியா சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கடந்த 2018ஆம் ஆண்டோட நிறுத்திட்டாங்க ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக. அந்த ஒப்பந்தத்தை இப்போ கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் தென்கொரிய அரசாங்கம் லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறத வடகொரியாவோட பார்டரில் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் வடகொரியாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதில் பண்ணப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த நிலைமையில் வடகொரியா பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்டரில் திடீர்னு டிஃபென்சிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறத அதிக அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இராணுவத்தை அதிக அளவுக்கு குவிக்கிறது, கண்ணி வெடிகளை இன்னுமே நிறைய புதைச்சி வைக்கிறது, கூடவே டாங்கிகள் வந்து அந்த பகுதி வழியாக பயணிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டிராகன் டீத் அப்படிங்கிறது வைப்பாங்க இல்லையா? ஸோ அதையுமே அந்த பார்டர் பூரா புதைச்சி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபென்சஸ் அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு லேயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வடகொரிய அரசாங்கம் போட்டிருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எதுக்குப்பா வடகொரியா அரசாங்கம் டிஃபென்சிவாக இருக்கணும்? தென்கொரியா வடகொரியா மேலே போர் தொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டிஃபென்சிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த சூழ்நிலையுமே இப்போ இங்கே இல்லையே, அப்புறம் எதுக்காக வடகொரியா இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ தென்கொரியா வந்து இந்த மாதிரி வடகொரியா அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? உள்ளே போயிட்டு அந்த பலூன் வழியாக போஸ்டர்ஸை போடுறது, K-pop மியூசிக்கை கொடுக்கறது, இந்த சைடு லவுட் ஸ்பீக்கரை வச்சு வடகொரியாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இதனால் வடகொரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் இல்லை இராணுவத்தை சேர்ந்தவர்களோ ஓகே நம்ம வடகொரியாவில் இருக்க வேணாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியாவுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பார்டரை இந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதிலிருந்தே நம்மளுக்கு தெளிவாக தெரியும் எந்த அளவுக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் உரசல்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் மேற்குலக நாடுகளுக்கு எதிரான பயணம் அப்படின்னு சொல்லி
விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறது இன்னுமே வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலேயே பார்த்துருந்தோம், கியூபாவில் ரஷ்யா எப்படி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் இந்த நகர்வு அப்படிங்கிறது இருக்கலாம். காரணம், ரஷ்ய அதிபரான புட்டின் வடகொரியாவோட நிறுத்தலை. வடகொரியா பயணத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே நேரு வியட்நாமுக்கும் போகிறார். ஸோ வியட்நாம் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அமெரிக்காவுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரஷ்யாவினுடைய இந்த திடீர் பயணங்களும் நடவடிக்கைகளும் அமெரிக்காவை கொஞ்சம் திணறடிச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் பல விசித்திரமான சண்டைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இன்னும் வேறு ஏதாச்சும் விசித்திரமான சண்டைகள் உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கியூபாவை பற்றின வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.